வேலுண்டு வினை இல்லை, மயிலுண்டு பயம் இல்லை, குகனுண்டு குறைவில்லை, கந்தனுண்டு கவலை இல்லை. ஓம் சாய்ராம். நற்பவி ஆறுமுகம் அருளிடும் அனுதினம் எறுமுகம். நான் மரிமல் சரவணன். நாம இன்றைய வீடியோ பதிவில் நாங்கள் திருச்செந்தூர் போயிட்டு வந்தோம் இல்லையா, அதனுடைய அனுபவம் உங்ககிட்ட சொல்ல போகிறேன். இந்த அனுபவத்தை நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா அப்படியே நீங்களும் திருச்செந்தூர் சென்று நம்ம செந்திலாண்டவருடைய அருளை முழுமையாக பெற்று, அது மட்டும் இல்லை, செந்திலாண்டவர் அப்படின்னாலே அவருடைய பிரசாதம் அதுவுமே உங்கள் கைக்கு கிடைச்சா மாதிரி அப்படி ஒரு பேரின்பத்தை நீங்கள் அடைய போகிறீங்க. எதிர்பாராத பல அற்புதங்கள் அந்த ஒரு நாளில் நடந்ததுங்க. வீடியோ பதிவானதை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்களும் திருச்செந்தூர் சென்று ஒரு மிகப்பெரிய ஒரு அற்புத பயணமாக இருக்கும் அப்படின்றத இந்த வீடியோ பதிவானது உங்களுக்கு தருங்க. சரி, இப்போ வாங்க நம்ம வீடியோ பதிவுக்குள்ள போயிடலாம். முருகப்பெருமானுடைய அறுபடை வீடுல திருச்செந்தூர் இரண்டாம் படை வீடு. திருச்செந்தூர் சென்று வந்தால் திருப்பம் கிடைக்கும் அப்படின்றதுனால எல்லாருமே முயற்சி பண்ணுவோம், எப்படியாவது போய் நம்ம திருச்செந்தூர் செந்திலாண்டவரை பார்த்துட்டு வந்துடணும் அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனால் எவ்வளவோ பேர் முயற்சிகள் நம்ம செய்தாலும் கூட ஏதாவது ஒரு தடை நிச்சயமா வந்துகிட்டே இருக்கும். கையில பணம் இருக்கும், வண்டியெல்லாம் ரெடியா இருக்கும், இல்லை போறவங்க திடீர்னு நம்மளை கூப்பிடுவாங்க. எவ்வளவோ வாய்ப்புகள் வந்தாலும் ஏதாவது ஒரு தடைன்றது ஒன்று திருச்செந்தூர் போக முடியாமலே போகும். அப்படி ஒரு துரதிருஷ்டசாலியா நானுமே இருந்தேன் அப்படின்னு சொல்லலாம். நானும் இது வரைக்கும் திருச்செந்தூர் போனதே கிடையாது. ஆனால் எல்லாருக்கும் நான் சொல்வேன் இல்லையா, திருச்செந்தூரை பற்றி அவருடைய மகிமைகளை பற்றி பேசும்போது, பன்னீர்லை விபதியை பற்றி பேசும்போதெல்லாம், ஐயனே என்னை எப்பயா கூப்பிடுவேன், உன் மண்ணை நான் எப்போ மிதிக்க போகிறேன், திருச்செந்தூர் கடலில் குளிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை எனக்கு எப்பயா கொடுப்பேன் அப்படின்னு நான் கேட்காத நாள் கிடையாது. கேட்டு அதுக்காக இந்த காசு முடிஞ்சு வைக்கிறது என்னென்ன பண்ணணுமோ எல்லாம் பண்ணியாச்சு. ஆனால் முருகன் நான் எப்போ உன்னை கூப்பிடுவேனோ அப்போ தான் நீ வரணும், நீயா வரணும்னு சொன்னால் அவனை கூப்பிட்றானா அப்படின்ற மாதிரி இவ்வளோ நாள் அது தள்ளி தள்ளி போய்கிட்டே இருந்தது. திடீர்னு ஐயனுடைய உத்தரவுன்னு தான் சொல்லணும். உண்மையாக சொல்லணும்னா அவர் நினைச்சதுனால தாங்க என்னால் அந்த மண்ணை மிதிக்க முடிஞ்சது. அதற்கு முழு முயற்சியை நான் எடுத்த ஒரே ஒரு ஆயுதம் என்ன தெரியுமா? கந்த புராணம். கந்த புராணம் சொன்னதுக்கு அப்புறமா தான் எனக்கு அடுத்தடுத்த கோவில் போகக்கூடிய ஒரு வாய்ப்பும் கிடைச்சிது. அது எல்லாத்தையும் விட என்னால் மனசறிஞ்சு சொல்கிறேன், பழனியாண்டி எப்போ நம்ம வீட்டுக்கு வந்தாரோ, அவர் வந்த நாள்லேருந்தே பல அற்புதங்கள் எழுதிட்டு இருக்காரு. எனக்கு தெரிஞ்சு ஒரு கோவிலுக்கு நிம்மதியாக போயிட்டு வரோன்றதே பழனியாண்டி மூலமாக தான் நடக்குது அப்படின்றது என்னால் நிச்சயமாக சொல்ல முடியும். ஏன் நம்மக்கிட்ட பழனியாண்டி சிலைகள் வாங்கினவங்களும் சொல்லியிருக்காங்க. அவர் வந்ததுக்கப்புறம் வடபழனி 2-3 தடவை போயிட்டு வந்துட்டேன், திருச்செந்தூர் போயிட்டு வந்துட்டேன், நிறைய தலங்களுக்கு போகக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சிது அப்படின்னு கண் கூட சொல்லியிருக்காங்க. நான் இதேதோ பழனியாண்டி செலவிக்கிறதுக்கு சொல்கிறேன்லாம் தயவு செஞ்சு யாரும் தப்பாக எடுத்துறாதீங்க. பழனியாண்டி எம்பெருமான மனசார நீங்கள் வழிபட்டு பாருங்களேன். நீங்கள் செலவாங்கலாம் அவசியம் கிடையாதுங்க. நினைச்ச மாத்திரத்திலேயே அவ்வளோ அற்புதங்கள் எழுதக்கூடிய ஒரு கருணையும் கடல்னு சொல்லாங்க பழனியாண்டி. அப்படி என்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு திருப்பம்னு ஒன்று சொல்லுவாங்களே, அது பழனியாண்டி சிலை வந்ததுக்கப்புறமா அதுக்கப்புறம் நம்ம கந்த புராணமானதை தொடர்ந்து சொல்ல அது மட்டும் இல்லை, நம்ம கோவிலுக்கு போகிறத விட கோவிலுக்கு போகக்கூடியவங்களுக்கு வழி சொன்னோன்னு வைங்களேன், அதனுடைய பலனுமே நம்மளை சார்வோன்றதுக்கு சாட்சியா 108 திருப்புகள் நீங்கள் எழுதுனீங்க அப்படின்னா திருப்புகழ் மணி அப்படின்ற ஒரு பட்டமானது உங்களுக்கு அளிக்கப்படும். அது எங்க திருச்செந்தூர் மண்ணிலேயே உங்களுக்கு கொடுக்கப்படும் அப்படின்ற மாதிரி ஒரு வாட்ஸ்அப்லேருந்து வந்த ஒரு மெசேஜ் தான். அந்த மெசேஜை பார்த்த உடனே நம்ம பிரம்மமுத்து குரூப்பில் எல்லாருக்குமே சொல்லியிருந்தேன், வாய்ப்பு இருக்கான்னு பாருங்கள், நேரம் இருக்கான்னு பாருங்கள், முடியும் அப்படின்னா எல்லாரும் இந்த 108 திருப்புகழை எழுதுங்க, திருச்செந்தூரில் உங்களுக்கு திருப்புகழ் மணின்ற பட்டமானதை உங்களுக்கு கொடுக்குறாங்களாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். பல பேருக்கு பல ஆர்வம் இருந்தாலும் நேரமின்மை காரணமாகவும் எழுத முடியாமல் ஒரு சிலர் விட்டுட்டாங்க. ஆனால் ஒரு சிலர்லாம் ரொம்ப முழு முயற்சியோட இந்த திருப்புகழ் எழுத நடந்த அற்புதங்கள் அது ஒரு பக்கம் இருந்தாலும், இது எழுதி முடிச்சதும் திருச்செந்தூருக்கு வாங்கன்னு கூப்பிட்டாங்களே, அப்படி ஏதாவது ஒரு வாய்ப்பு கொடுக்குறாரு பாருங்க முருகன். அப்படி நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாரும் சேர்ந்து போகிற அன்னைக்கு தான் எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. அப்படியே நம்ம பழனி போயிருந்தோம். என்ன காரியமாக போனோமோ அது எல்லாமே ஜெயமாயிருச்சு. அது முடிச்ச கையோட வேற எங்கேயுமே போகல. வேற எங்கே பாதாள செம்பு முருகன் கோவில் எல்லாமே பக்கத்தில் தான். ஆனால் நம்ம எதுவுமே பிளான் பண்ணி வரலன்றதுல நேரடியாக அப்படியே நாங்கள் திருச்செந்தூர் போகிறோம். இப்போ நாங்கள் பழனிமலையில் தரிசனம் சாயந்தரம் மாலை நேரம் முடிஞ்சிருச்சு, எல்லாம் முடிச்சிட்டோம். இப்போ சாயந்தரம் தான் நாங்கள் கிளம்பி திருச்செந்தூருக்கு போகிறோம். திருச்செந்தூருக்கு போய் நாங்கள் ரீச் பண்ண நேரம் பார்த்தீங்கன்னா இரவு 11 மணி. 11 மணிக்கு கோவிலெல்லாம் நட சாத்தியாச்சு. இருந்தாலும் நாங்கள் ஒரு ரூம் ஒன்று எடுத்திருந்தோம். இருந்தாலும் ஐயனை போய் பார்த்துட்டு ஒரு அட்டண்டன்ஸை போட்டுருவோம், கோபுர தரிசனத்தை பண்ணிட்டு வந்துடுவோன்னு நாங்கள் எல்லாரும் போயிருந்தோம். போயிட்டு ஐயனை பார்த்துட்டு, ஐயனே நான் வந்துட்டேன், திருச்செந்தூர் வந்துட்டேன், உங்களுக்கு ஒன்று தெரியுமா, அப்பப்போ நான் கிள்ளி பார்த்துக்கிட்டேன், நான் திருச்செந்தூர்லையா இருக்கேன் நான் கிள்ளி பார்த்துட்டேன்னா பார்த்துக்கோங்க. அப்படி ஒரு பெரிய கோபுர தரிசனம் பண்ணிட்டு சரின்னு படுத்தாச்சுங்க. மறுநாள் காலையில் சீக்கிரமாக எந்திரிச்சு கடலில் குளிக்கணும், நாழி தண்ணீரில் குளிக்கணும், அப்புறம் தூண்டு விநாயகர் பெருமானை பார்க்கணும், அதுக்கப்புறம் போய் நம்ம முருக பெருமானை பார்க்கணும்னு இவ்வளோ பிளான் எல்லாம் போட்டாச்சுங்க. படுத்து எந்திரிச்சு நம்ம ஒவ்வொரு வேலையாக செய்யலான்னு பார்த்தா
வருஷ கியூ நிக்குது பாருங்க. கடல்ல வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை, நாழிக்கிணறுக்கு நிக்குது பாருங்க கியூ. 3 மணி 4 மணிக்கே அவ்வளோ கியூ நிக்குது. ஒன்றுமே பண்ண முடியாதுன்னு முடிவாச்சு. ஏன்னா இவங்க 9 மணிக்கெல்லாம் பட்டம் வாங்கக்கூடிய இடத்துக்கு இவங்க எல்லாரும் போகணும். நம்ம சப்ஸ்கிரைப் எல்லாரும் வந்திருந்தாங்க, அவங்க எல்லாரும். அப்போது சாமியை மட்டும் இப்போதைக்கு பார்த்தா போதும் அப்படின்ற மாதிரி எல்லாரோட மனநிலைமையும் இருந்துச்சு. நான் மட்டும் தனியாக எப்படி போகிறதுன்றது எனக்கு தெரியல. அதனால என்ன பண்ணோம், முதல்ல நம்ம எல்லாரும் ரெடியாக கிளம்பிடுவோம். கிளம்பிட்டு நம்ம போய் சாமியை பார்த்துட்டு வந்துடுவோம். எப்படி நம்ம இன்னைக்கு முழுக்க இங்கே தான் இருக்க போகிறோம், அதுக்கடுத்து என்ன நடக்குது ஏது. ஏன்னா நம்ம திருச்செந்தூர் வந்ததே பெரிய விஷயம். இதில் நம்ம ஐயனை கண்குளிர பார்த்துட்டு என்னென்னலாம் நமக்கு வந்து கிடைக்கணும்னு பாக்கியம் இருக்கோ அதை ஐயன் பண்ண போகிறாரு அப்படின்ற ஒரு எண்ணத்தில் நாங்கள் எல்லாரும் நாங்கள் வந்து சாமியை பார்க்கறதுக்கு போயாச்சுங்க. எங்களுக்கு முன்னாடி இவங்க சப்ஸ்கிரைபர் இவங்க சொல்லியிருந்தாலும் இவங்க எல்லாருமே முன்கூட்டியே போய் நின்றுட்டாங்க. ஏன்னா நான் வந்து எனக்காக வெயிட் பண்ணாதுக்கு நீங்கள் போங்கன்னு சொல்லியாச்சு. நானும் எல்லாம் ரெடி ஆகிட்டு கரெக்டாக மணி 6 ஆயிடுச்சுங்க. 6 ஆயிடுச்சு. சாமியை பார்க்கலான்னு வரிசைக்கு போகிறதுக்கு முன்னாடியே வந்து இந்த பட்டை போடுறதுக்கு ஒரு அம்மா வந்தாங்க. ஆசையாக இருந்தது பார்க்கறதுக்கு. சரி, நானும் என் பையனை வந்து பட்டையை போட்டுட்டு வரிசை, அதாவது 100 ரூபாய் டோக்கன் தான் போகிறோம், பொது தரிசனத்துக்கு போகலாம், அது எங்கேயோ நிற்கிது கியூ அப்படின்ட்டு. சரி 100 ரூபாய் தரிசனமே போய் நிற்போம் அப்படின்னு போனால் அதுக்கு மேலே நிற்குது. முதல் முறையாக திருச்செந்தூர் போகிறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் எது எது எங்கெங்க இருக்குன்னு ஒன்றுமே தெரியாது. ஐயன் மேலே பாரத்தை போட்டுட்டு என்ன நடக்க போது தெரியல முருகா அப்படின்னு சொல்லி வரிசையில் முன்னாடி போய் நிற்க போகிறாங்க. நிற்க முதல் பார்த்தீங்கன்னா சேவல் ஒரு பக்கம் கத்துது, மயில் ஒரு பக்கம் கத்துது. நீ வந்துட்டியா அப்படின்ற மாதிரி இருந்தது எனக்கு. அதை கத்துனதுமே ஒரு சில சின்ன சின்ன வீடியோ கிளிப்பெல்லாம் எடுத்தேன். ஃபோன் வந்து எங்கேயுமே அலோடு இல்லை. ஒரு சிஸ்டர் கேட்டாங்க பழனிமலையில் எப்படி நீங்கள் ஃபோன் கொண்டு போனீங்கன்னு. பழனியாக இருக்கட்டும் திருச்செந்தூராக இருக்கட்டும் எங்கேயுமே ஃபோன் அலோடே கிடையாது. நம்ம பாராயணம் பண்ணுறதுக்கு புத்தகம் வச்சுருப்பேன்ல, அதுக்குள்ளே அடியில் வச்சுருந்தேன். ஏன்னா நான் ஒரு சின்ன சின்ன கிளிப்பெல்லாம் வந்து காமிச்சேன் அப்படின்னா அது உணர்வு பூர்வமாக அவங்களால உணர முடியுன்றதுனால முருகா யாரும் பார்த்துடக்கூடாது அப்படின்னு வேண்டிக்கிட்டு பேக்குக்குள்ளே அடியில் வந்து ஃபோன் வச்சுருந்தேன். அப்போ எடுக்கப்பட்டது தான் இந்த சின்ன சின்ன கிளிப்பெல்லாம். சரின்னு அந்த மயிலை பார்த்தது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. வரிசையில் நிற்க ஆரம்பிச்சிட்டோம். அப்பா எவ்வளோ பேர் கூட்டம் என்ன அப்படி நிற்குது. கிட்டத்தட்ட நாங்கள் 6 மணிக்கு வரிசையில் நின்னோம். 9:15 தான் நாங்கள் 9:10 இருக்கோம். அப்போ தான் நாங்கள் வந்து சாமி பார்த்தோம். கிட்டத்தட்ட 3 மணி நேரம் நாங்கள் வரிசையில் இந்த 100 ரூபாய் டோக்கன்லேயே நின்னோன்னா பார்த்துக்கோங்க. அதுக்கு முந்தின நாள் ஞாயிற்றுக்கிழமெல்லாம் 5 மணி நேரம், ஏன் 8 மணி நேரம்லாம் நின்று சாமியை பார்த்தாங்களாம். அன்றைக்கி தான் நியூஸ்லலாம் வந்துச்சு. அதுதான் அன்றைக்கி தான் அது. சரி ஏதோ ஒரு வகையில் வந்தாச்சு. இது இப்படி தான் இருக்குன்றது நமக்கு தெரிஞ்சுக்கிட்டு வந்ததுனால என்ன நினச்சிட்டு வரிசையில் நின்னாச்சு. நின்ன உடனே நம்ம ஆயுதத்தை கையில் எடுத்தாச்சு. அதாவது திருப்புகழ் புக்கு, சஷ்டி கவசம் எல்லாமே எடுத்தாச்சு. திருச்செந்தூர் தலத்துக்குரிய திருப்புகள் எல்லாமே பாராயணம் பண்ணிட்டேன். சஷ்டி கவசம் பாராயணம் பண்ணிட்டேன். அடுத்தது வேல்மாரெல்லாம் பாராயணம் பண்ணணும். வரிசையில் நிற்கிறோங்க. அதாவது அப்போ தாங்க ஒரு சோதனை. என்னன்னா என் சின்ன பையன் இல்லை திட்டுவான். அப்புறம் என்னன்னா நடுவில் நிற்கிறோம். அதாவது இந்த பக்கம் ஒரு 200-300 பேர் இருக்காங்க, இந்த பக்கம் 200-300 பேர் இருக்காங்க. நடுவில் நாங்கள் நிற்கிறோங்க. குழந்தைக்கு வந்து பாத்ரூம் வந்துருச்சு அப்படின்னு சொல்கிறான். எனக்கு ஒரு பக்கம் திக்குன்னு இருக்கு. இங்கே எங்கேயும் பக்கத்தில் பாத்ரூம் அந்த மாதிரி வசதியெல்லாம் இல்லை. எங்கே என்னடா கூப்பிட்டு போக முடியும் இந்த நேரத்தில், என்னடா அப்படி சொல்கிற அப்படின்னா பிள்ளைய பார்க்கவும் கஷ்டமாகவும் இருக்குது. எனக்கு இப்படியும் போக முடியல, எப்படியும் வர முடியல. கூட்டம் போயிட்டோன்னா நம்ம வெளியே போயிட்டோன்னா எப்படி திரும்ப அதே வரிசையில் வந்து நிற்க முடியும்? எந்த நேரத்தில் என்ன நடக்கணும் ஒன்றும் புரியல. ஒரு மாதிரி பயமாகிடுச்சு, பதட்டமாகிடுச்சு. முருகா என்ன முருகா இது சோதனை அப்படின்றதுக்குள்ள ஒரு சிலர்லாம் வெளியே போய்கிட்டே இருக்காங்க. ஏன்னு கேட்டால் எங்களால் முடியலங்க, கொஞ்சம் மிடிமாக தான் வயசில் இருக்காங்க, என்னால் முடியலங்கன்ட்டு அவங்க ஒரு பக்கம் போகிறாங்க. ஒரு சிலர் குழந்தை ரொம்ப அழுதுகிட்டே இருக்குது. இதை விட இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா, இந்த சண்டை நடக்குது பாருங்க அந்த வரிசையில். அப்படி ஒரு சண்டை நடக்குதுங்க. ஒரு பக்கம் சண்டை போட்டு ஓஞ்சி முடியுது, இன்னொரு பக்கம் சண்டை ஆரம்பிச்சிடுறாங்க. இப்படியெல்லாம் நடக்குது. சோதனைக்கு மேலே சோதனைன்ற மாதிரி அந்த வரிசையில் நிற்கும் போது கூட தம்பி இந்த மாதிரி சொல்கிறான். அந்த நேரம் பார்த்து யானை வந்து இந்த பக்கம் நின்றுச்சு. அதாவது நம்ம தெய்வானி யானை வந்து எல்லாருக்கும் ஆசீர்வாதம் பண்ணுறதுக்கு நின்றுச்சு. அப்புறம் பிள்ளைய அப்படி இப்படின்னு சொல்லி கொஞ்சம் அப்படி காமிச்சிட்டு இங்கே பாரு யானை வந்திருக்கு பாரு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். இருந்தாலும் பிள்ளை ரொம்ப கஷ்டப்படுறான். அந்த லைன் போயிட்டு திரும்பி வந்த உடனே அந்த டீ வந்து வித்துட்டு வந்தாங்க. அவங்ககிட்ட கேட்டப்போ நீங்கள் இன்னொரு ரவுண்டு போயிட்டு வாங்க, அப்போ வெளியே போகிறதுக்கு உண்டான ஒரு வழி இருக்குது, நீங்கள் பாத்ரூம் போயிட்டு வந்துடலாமா அப்படின்னு வந்து அவர் சொன்னார். அப்பா நிம்மதியாக போச்சுன்னு அந்த ஒரு லைன் கிடக்கிறத பெரும்பாடாச்சு. இந்த ஜம்ப் பண்ணுறது அதெல்லாம் அங்கே எதுவுமே இல்லை. அதனால் வந்து ஒரு வழியாக வெளியே வந்து என் கணவர் என்ன பண்ணார், விஷா கூட்டிகிட்டு பாத்ரூம் போயிட்டு வரேன்னு கூப்பிட்டு போயிட்டார். அவர் போயிட்டு வரதுல ஒரே ஒரு ரவுண்டு தான் போயிட்டு வந்து நான் நிற்கிறேன். சரிட்டு திரும்ப நாங்கள்லாம் ஜாயின் பண்ணி உள்ளே போகிறோங்க. அப்படி ஒரு சோதனை எங்கே நின்னாலும் எப்படியாவது இந்த சோதனை வருன்ற மாதிரி, முறையாவது இந்த சோதனையிலேருந்து என்னை கடந்துடுறியா, இதுக்கப்புறம் நான் வெளியே போயிட்டா எப்படி உள்ளே வருவேன்னு தெரியல அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி பதட்டமாகவே ஆயிடுச்சுன்னா பார்த்துக்கோங்களேன். குழந்தைங்களாம் ரொம்ப அழுதுகிட்டே இருந்தாங்க. அவங்க எல்லாருக்காகவும் நான் தான் பிரார்த்தனை பண்ணிக்கிட்டே இருந்தேன். என்னன்னா அந்த மக்கள் வந்து இன்னும் கொஞ்சம் மாறணுங்க. ஏன்னா இப்போ நம்ம வேல்மாறல் பாராயணம் ஒரு 100-200 பேர் சேர்ந்து பாராயணம் பண்ணுறோன்னு.
அந்த இடத்துல 500க்கும் மேற்பட்ட மக்கள் இருக்காங்க. எல்லாரும் ஒரு சேர ஒரு சஷ்டி கவசம் பாராயணம் பண்ணா எப்படி இருக்கும்? கோபுரமே அதிரும் மலர்ல எப்படி இருக்கும்? இதெல்லாம் நான் நினைச்சிட்டு போனேன். நம்ம எல்லாம் மக்கள் எல்லாம் வந்து சொல்லி சஷ்டி கவசம் படிக்கலாமா அப்படிலாம் நினைச்சிட்டு போறேன். ஆனா வாய்ப்பில்லை ராஜா அப்படின்ற மாதிரி ஒருத்தரையும் நான் நிக்கிறேங்க. நான் வந்து பாராயணம் நல்லா சத்தமா தான் படிக்கிறேன். பக்கத்துல இருக்கிறவங்க கூட ஏதோ அந்த புள்ள படிக்குதே, என்னமோ படிக்குதே, அது காதுக்குள்ளே கேட்போன்னு கூட இல்லைங்க. பாடுங்க பேசுறாங்க என்னங்க பேசுவாங்க. பார்க்கும்போது முருகா இவங்களுக்குலாம் எப்பயா இந்த பக்தியான ஞானத்தை இன்னும் கொஞ்சம் கொடுக்க போற அப்படின்ற மாதிரி தாங்க தோணுச்சு. வரிசையில நிக்கிற அந்த ஒவ்வொரு நேரம் நிமிஷமும் பொண்ணானதான் நினைச்சு நம்ம எவ்வளோ பாராயணங்கள் வீட்டில் தான் படிக்க நேரம் இல்லைன்னு சொல்றோம். அந்த வரிசையில நிற்கும் போதாவது நம்ம படிக்கலாங்க. ஆனால் அந்த மக்கள் வந்து ஏதோ பேசிக்கிட்டு ஒரே சத்தம் கயமய கத்திட்டு தான் இருக்கிறாங்க. சரின்னு ஒரு வழியாக எல்லா மந்திரங்களும் பாராயணம் பண்ணி முடிச்சேன். எனக்கு ரொம்ப திருப்தியாக இருந்தது. யார் என்ன பேசினாலும் சரி, நான் சத்தமாக பாராயணம் பண்ணிக்கிட்டே தான் இருந்தேன். ஒரு வழியாக வரிசைக்குள்ளே உள்ளே போயாச்சு, கோயிலுக்குள்ளே போயாச்சு. கோயிலுக்குள்ளே போனதுமே அங்கே ஒரு ட்விஸ்ட் நடந்தது. இந்த மாதிரி எனக்கு திருத்தணியிலும் நடந்தது, காஞ்சிபுரத்தில் அம்மன் கோவிலையும் நடந்துச்சு. அதாவது போய்கிட்டு இருக்க வரிசையில் திடீர்னு கட் பண்ணி கொஞ்சம் பேரை விட்டுறாங்க. அது அவங்க என்ன பண்ணாங்க, கோயிலுக்குள்ளே போய் இன்னொரு வரிசையில் ஜாயின் பண்ணுறாங்க பாருங்க. அந்த மாதிரி எங்கள் லைனை கட் பண்ணி விட்டாங்க. சரி எங்கே எது எப்படி விடப்போறாங்க தெரியலன்னு சொல்லி உள்ளே போயாச்சு. சாமி கிட்ட போகிற வரைக்கும் அப்போ நடந்தது பாருங்க ஒரு விஷயம். என்ன சொல்லலாமா வேணாமான்னு தெரியல. ஆனால் என்னால் சொல்லாமல் இருக்கவும் முடியல. அதாவது ஒரு பஸ் ஸ்டாண்டில் பஸ்ஸை வந்து நின்ன உடனே தண்ணி, வேர்க்கடலை, மாங்காய் அந்த மாதிரிலாம் விற்றுட்டு வருவாங்க பார்த்தீங்களா? அந்த மாதிரி இந்த அங்கே இருக்கக்கூடிய ஐயர் எல்லாம் 100 ரூபா என்னடான்னு பார்த்தா பன்னீர் இலை விபூதிங்க. ஆளுக்கு ஒரு பையில மாட்டிக்கிட்டு இந்த மக்கள் எல்லாரும் சாமியை பார்க்குற ஆர்வத்தில் அப்படி ஓடி வராங்க. அவங்ககிட்ட வந்து 100 ரூபா பன்னீர் என்னடா இது அப்படின்ற மாதிரி. ஒரு பிரசாதத்துக்கு உண்டான மரியாதை இல்லை, மதிப்பு இல்லை. என்னடா இப்படி சேல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு தோணுச்சுங்க. ஏன்னா இப்போ நீங்கள் சேல் பண்ணுங்க, நாங்கள் அதை வாங்க தான் வரோம். சாமியை பார்த்துட்டு வந்த ஒரு இடத்துல வந்து நம்ம வித்துக்கிட்டு இருக்காங்கன்னும் போது அங்கேயே அழகாக நம்ம சாமியை கும்பிட்டுட்டு அந்த பன்னீர் விபூதியை அழகாக வாங்கிட்டு வரலாங்க. அதோடைய மதிப்பானது எப்படி இருக்கு? போகிறதுக்கு முன்னாடியே சாமியே பார்க்கலாம், என்ன ஏதுன்னு தெரியல, அங்கே கிடைக்குமா இல்லையா, எல்லாருக்கும் அது ஒரு எண்ணம், ஒரு டவுட்டுமே வந்துடுது. ஏன்னா நான் எல்லாருக்குமே வந்து எப்படியாவது பன்னீர் விபூதி வந்து வாங்கிட்டு போகணும், அதனோட மகத்துவம் என்ன அப்படின்ற மாதிரி அதை வாங்கணும்னு நினச்சிட்டு வராங்க. ஆனால் அங்கே அரசியல் நிற்கும் போதே இந்த மாதிரி வந்து சேல் பண்ணும்போது வேற வழியே இல்லைன்ற மாதிரி மக்களும் வாங்கிறாங்க. நாங்களும் அப்படி தான் வாங்கணும், வேற வழி இல்லை. ஏன்னா நமக்கு வாங்கணும்னு வரோமே, உள்ளே கிடைக்குதோ இல்லையோன்னு பார்த்தா ஆனால் உள்ளேயும் கொடுக்குறாங்க. சாமியை பார்த்துட்டு வந்து வாங்கும் போதுன்றது அது வேற ஒரு எண்ணமாக இருக்குது. ஆனால் இப்படி இந்த மாதிரி இவ்வளோ பேருமே வந்து இந்த மாதிரி சேல் பண்ணுறதை பார்க்கும்போது கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருந்தது. முருகா கொஞ்சம் அதெல்லாம் மாற்றுப்பா, ஏன்னா உன்னுடைய பிரசாதத்துக்கு உண்டான மதிப்பு போதுப்பா அங்கே அப்படின்ற மாதிரி இருந்துங்க. என்னுடைய மன வலி வேதனையை ஐயனுடைய காதில் விழுந்துருச்சுன்னு நினைக்கிறேன். அப்படி சொடக்கு போட்ட மாதிரி மாற்றினார். வீடியோ பதிவு கேட்டே வாங்க சொல்கிறேன். சாமியை பார்க்கறதுக்கு இப்போ வந்து நின்னாச்சு. ஐயனை பார்த்ததை வந்து நான் சொல்கிறேன். அப்படி கண்ணை மூடிட்டு நீங்களும் கவனிங்க. கிட்ட போயாச்சுங்க. முதல் வரிசை, 2வது வரிசை, 3வது வரிசையில் நாங்கள் நிற்கிறோம். நான், என் கணவர், என் பையன் இருக்கான். கொஞ்சம் பேர் எங்கள் அந்த லைனில் விட்டாங்க. விட்டதில் வந்து சாமி பார்க்க கிட்ட வர 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 உன்னை வழிய ஒருவரையும் நம்பிக்கையின் பின் ஒருவரையான் பின் செல்லேன் பன்னிருக்கை கோலப்பா வானூர் கொடிவனியை தீர்த்தரும் வேலப்பா செந்தில் வேலவனே அப்படின்னு இந்த மந்திரங்கள் சொல்ல 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 ஐயனுடைய முகத்தை வந்து பார்த்தா அப்படி ஒரு சிரிப்பு. என்னன்னு கேளுங்க, அவர் வந்து சந்தன அலங்காரம் இருக்கா, சந்தன காப்பில் இருக்கிறாரு. அந்த உதட மட்டும் அந்த கரு நிறத்தில் இருக்கா. அப்போ முகம் வந்து இது வரைக்கும் நான் திருச்செந்தூர் முருகனை பார்த்ததில்ல. அதாவது பெரிய பிரம்மாண்டமாக இருப்பாரோன்னு நினச்சா கொஞ்சம் அதாவது கொஞ்சம் சின்ன பிள்ளை மாதிரி தாங்க இருக்கிறார். பழனியாண்டி எப்படி இருக்காரோ அது போல தான் இருக்கிறார். அதுவும் அந்த சந்தன அலங்காரம் ரொம்ப தூரத்துலேருந்து பார்த்தாலும் அவருடைய சிரிச்ச முகம் இருக்கு பாருங்க, கண்ணுக்குள்ளேயே இருக்கு. அப்படி ஒரு சிரிப்பு. நீ வந்துட்டியா அப்படின்னு கேட்ட மாதிரி இருந்தது. அப்படி ஒரு பேரானந்தம். இது என்னன்னு கேளுங்க, ஐயனை பார்த்துட்டே வர என்னை பிடிச்சி இழுத்து தள்ளுறதுக்கு யாரும் இல்லை. ஏன்னா எங்கள் லைனில் நானே, என் கணவர், என் பையன் மட்டும்தான் இருக்கோம். எங்களுக்கு முன்னாடி இருந்தவங்களாம் போயிட்டாங்க. எங்களுக்கு அப்புறம் யாரையுமே விடலை. எப்படி ஒரு தரிசனம் பாருங்க. எங்களுக்கு அப்புறம் யாருமே விடலை. அந்த லைனில் எங்கள் குடும்பம் மட்டுமே நின்று ஐயனை அப்படி ஒரு கண்குளிரும் வகையில் இந்த தரிசனமானதை பார்த்தோம். என்ன நான் பார்க்குறத பார்த்து அங்கே இருக்கிறவங்க எல்லாரும் என்ன இந்த பொண்ணு மட்டும் ரொம்ப நேரம், ஏன்னா நான் பாட்டுக்கு மந்திரம் சொல்கிறேன், என்ன இந்த பொண்ணு மட்டும் அங்கே ரொம்ப நேரம் நிற்குதுன்ற மாதிரி ஒரு 5 நிமிஷம் இருக்குங்க. 5 நிமிஷமாக நின்று ஐயனை பார்த்துட்டு இருக்கோம். எங்களை வந்து இழுத்து தள்ளுறதுக்கும் யாருமே கிடையாது. ரொம்ப நேரம் கழிச்சு ஒரு அம்மா பார்த்தது போதும் வாமா அப்படின்னு பிடிச்சி இழுத்தாங்க. அதுக்கப்புறம் தான் நான் அங்கேருந்தே வந்தேன். அப்படி ஒரு தரிசனம் பார்த்தீங்களா, ஐயனே கூப்பிட்டு நமக்கு ஒரு தரிசனம் கொடுக்குறாருன்னா எப்பேற்பட்ட ஒரு தரிசனம். அதுக்கப்புறம் நான் எவ்வளோ நாள் ஆகுமோ இப்போ ஐயனை பார்க்க, இன்னமும் அந்த கண்குளிரும் வகையில் அந்த தரிசனமானது கண்ணுக்குள்ளேயே இருக்குது. அப்படி ஒரு தரிசனம் கொடுத்து அனுப்பிச்சாருங்க. பார்த்துட்டு வெளியே வந்ததும் பார்த்துட்டு வெளியே வந்தாச்சு.
இதுக்கப்புறம் இருக்கு பாருங்க, அதுதாங்க பெரிய டாஸ்கே. ஐயன் வழிபட்ட அந்த 5 லிங்கமும் வந்து நம்ம பார்க்கணும். அது இல்லாம வந்து வள்ளி தெய்வானை அம்மன், குரு பகவான் இருக்காரு, பெருமாள் இருக்காரு, அவரை போய் பார்க்கணும். அது திருச்செந்தூர் அந்த கோவிலுக்குள்ளேயே மலை இருக்கு, அந்த மலையை நம்ம தொட்டு வணங்கிட்டு வரோம். இவ்வளவுமே இருக்கு. மறந்துடாதீங்க, ஒன்று விட்டுட்டு ஒன்றுட்டு வந்துடாதீங்க. நானுமே விட்டுட்டு வந்தேன், எதை பார்த்தேன்றது நமக்கு வந்து, ஏன்னா முதல் முறையா போனோம்னா நமக்கு வந்து சரியா தெரியாது. கேளுங்க, எல்லாரையும் கேளுங்க. அதாவது வள்ளி தெய்வானை அம்மா பார்க்கணும், குரு பகவானை பார்க்கணும் அப்படின்னு ஒவ்வொரு லைன் ஒரு மாதிரியான பெரிய கோவில் இது. ஒவ்வொரு லைன் உள்ளுக்குள்ள போய் நம்ம சாமியை பார்க்குற மாதிரி இருக்கு. மலை இருக்குங்க, அந்த மலையை நம்ம தொட்டு வணங்கிட்டு வரணும். அதுதான் என்னால் பார்க்க முடியாமல் போயிடுச்சு. ஏன்னா சரியான கூட்டம் ஒரு பக்கம் இருந்தது. அந்த ஒரு விஷயம்லாம் என்னால் மிஸ் பண்ண மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் சரின்னு ஒரு வழியாக வெளியே வந்தோம். வெளியே வந்ததும் கரெக்டாக ஒரு சண்டை ஒன்று நடந்தது. வரிசையில் நிற்கும் போது அப்பயே புரிஞ்சுக்கிட்டேன், நம்ம ஐயனை பார்த்துட்டு வந்தவொடனே ஏதோ ஒன்று நடக்க போகுதுன்ற மாதிரி கொஞ்சம் சுதாரிச்சு அதுலேருந்து வெளியே வந்தோம். பிரசாதமாக வெண்பொங்கல் கொடுத்தாங்க, சாப்பிட்டுட்டு வெளியே வந்தோம். இதுக்கப்புறம் நம்ம வள்ளி குகையை பார்க்கணும், மூவர் சமாதி பார்க்கணும். ஏன்னா இது வரைக்கும் நான் நாழிக்கிணறு இன்னும் பார்க்கவே இல்லை, அதையெல்லாம் பார்க்கணும். நிறைய விஷயங்கள் வந்து பார்த்து ஒரு கோர்வையாக உங்களுக்கு கொடுக்கணும், சொல்லணும் அப்படின்றதுனால என் கணவர்கிட்ட நான் சொன்னால் சரியான வெயில் வேற. அவர் என்ன பண்ணாரு, நீ எல்லாத்தையும் இருந்து பார்த்துட்டு வா, நான் ரூமுக்கு போகிறேன் அப்படின்னு போயிட்டார். சரி, நீ விஷாவை கூப்பிட்டு போயிடுங்க, நான் எல்லாமே பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வெளியே வந்துட்டேன். எனக்கு ஒரு பெரிய வேண்டுதல் இருந்துச்சுங்க. என்னன்னா, மடிப்பிச்சை எடுக்கணும் அப்படின்னு ஒரு வேண்டுதல். நான் என்ன வேண்டுதல் வச்சு நான் எடுத்தேன். அது மட்டும் கிடையாது, மூவர் சமாதி கிட்ட நடந்த மிகப்பெரிய ஒரு அற்புதம். அதோட ஐயா கோவில் தெரியுமா உங்களுக்கு? திருச்செந்தூர்ல ஐயா கோவில் கிட்ட நடந்த அற்புதம். இதெல்லாம் வந்து நம்ம நாளைய பதிவில் பார்க்கலாம். வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை, குகனுண்டு குறைவில்லை, கந்தனுண்டு கவலை இல்லை, முருகாசரணம். கந்தனுண்டு கவலை இல்லை, சத்தியமாவது சரவண பவை. ஓம் சாய்ராம்.